கருத்து நாமத்தை மைவிடுத அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவசோட பிரவேசக இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தையை வாசித்து கடன் சொல்லுவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிப்போம். உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனங்களை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேல் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் மேல் பற்றி அதை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தான் தேசத்தை விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பாரில்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேர் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீதியாக இருந்தார்கள் என்றும் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பெயர்செபாவுக்கு போகாதிருங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். இந்த தேவ சன்னிதானத்தை நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லுகிற தேவ ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் கன்னிகை என்று சொல்லுகிற தன் ஆத்துமாலாம் விழுந்து கிடப்பதாகவும் அவர் பாழாய் போய் கிடக்கிறார் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதாவது கடைசி காலத்தில் காணப்படுற இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பின்பற்றி கடந்து போகிற தேவனுடைய நாள்கள் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற இஸ்ரவேல் என்று சொல்லுகிற தன்னை தேடுகிற ஜனங்கள் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொல்கிறது. அதன் அடிப்படையில் நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேர் 100 பேரும் 100 பேர் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தார் மீதியாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்களை இறைமார்க்கம் சொல்லுகிற ஹார்டான சப்ஜெக்ட், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் இது குறித்து நாட்களை அறியாமல் இருப்பதனாலே இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசுவை தொழுது கொண்டுகிற யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற திருத்தத்த தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இயேசு வருவார் என்று சொல்லியிருக்க வார்த்தை எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய நிலைகள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்ரவேலே கன்னிகை விழுந்து கிடக்கிறான். வீழ்ச்சி என்பது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த நீதிலும் காணப்படாதனாலே அவள் விழுந்து போயிட்டாள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். பல மார்க்கங்கள் சபைகள் ஸ்தாபனங்களை காணப்பட்டாலும் எல்லாருடைய பிரதான நோக்கம் இயேசு வருகை. ஆனால் இப்படிப்பட்ட வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இஸ்ரவேலரும் அங்கு கன்னிகை என்று சொல்கிற பேர் பெற்றெல்லாம் விழுந்து கிடக்கிறான். அப்போ அந்த நகரத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது. 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் தான் பிழைப்பார்கள் என்று சொல்லி, அதாவது தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆவிக்குரிய ஜனங்களை தான் சொல்லுகிறான். இயேசுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தன் சொந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் 10:1. நாட்களை இயேசுவை தேடி கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை மீட்க போகிற ஜனம் பார்த்தீங்கன்னா 10 பேரில் 1 பேர் தான் மீட்பாங்க, 9 பேர் கைவிடப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எந்த நிலைகளை காணப்படுகிறோம், எதை சார்ந்து ஓடுகிறோம், நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கலாம் நீங்கள் அறிந்தாதான் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இறை சமூகம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் 10:1 தான் கடைசி காலத்தில் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் தேவனை தேடுகிற பின்பற்றுகிற அந்த நாளை காணப்போ எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையெல்லாம் அறிந்து கொள்ளணும். பல ஆண்டுகள் முன்பாக பெந்தகோஸ்து சபையை பார்த்தான் சொன்னார். இந்த பெந்தகோஸ்து சபையில் காணப்படுற ஆவிக்கிற மண்டலத்தில்
10 பேரில் ஒருத்தவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, பாக்கி 9 பேர் கைவிடப்படுவார் என்று சொல்லி. இப்போ கடைசி காலத்தில் தேவன் தான் சபைக்குள்ள கூட்டி சேர்க்கப்படும் போது 10:1 தான் அவர்கள் மீட்கப்படுகிறார் என்று இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுத்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லியிருந்தா கூட வேதத்தில் அப்பதான் எழுதியிருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 16ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள். 11 வாசிப்போம். நேரம் இல்லை. 11. அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் பாழாக்கி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 1/10 அது திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல் அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும். இந்த தேவ சமூகத்துல பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தன் நிலைகளே தேவன் அறிவிக்கப்படும் போது அங்கே நான் யாரை அனுப்ப வேண்டி கேட்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்போதான் போய் இந்த ஜனங்களுக்கு என்னை குறித்து சொல்லு என்று சொல்கிறார். ஆனால் ஜனங்கள் அந்த வார்த்தைகளை செவி கொடுக்காம போவதனாலே அவருடைய இருதயங்களும் காதுகளும் சிந்தைகளை அடைத்து போடு என்று சொல்கிறார். இந்த நிலை எதுவரைக்கும் ஆண்டவர் இருக்கும் என்று அவன் கேட்கிறான். கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதனாலே தேசத்தின் அடிமையை முற்றிலும் வெறுமையாக்கப்படுவது வரைக்கும், ஆகிலும் அது இன்னும் 1/10 இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரம் அரச மரம் வெளியேற்று போன பின்பு அவள் அடிமறை இருப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாய் இருக்கும். கடைசியாக கொண்டு போகிறார். 10:1 என்று சொல்லி அதுக்கு ஒப்பிடுகிறார். ஒரு அரச மரம் ஆலமரம் எவ்வளவு கருவாலி மரத்தை ஒப்பிட்டு எவ்வளவு காற்று மழை புயல் வெயில் அடித்தாலும் அது எப்படி அது விழுந்து போகாமல் நிற்கிறதோ அப்படி நிற்கிறவர்கள் மாத்திரம்தான் கடைசி காலத்தில் மீட்கப்படுவார்கள். பாலாபான கிறிஸ்துவ மண்டலம் சொல்லி கொண்டு இருக்கிறது, நம்ம சோதனை கிடையாது, பிரச்சனை கிடையாது, வேதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இயேசு வந்து என்ன பண்ணுவார், நம்மளை கொண்டுட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போக மாட்டாலும் கொல்ல தான் போகிறார். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அரச மரம் கருவாலி மரத்தை ஒப்பிட்டு அவருடைய அடிமரம் பரிசுத்த வித்தாய் இருப்பது போல 10:1 அவர் மீட்கப்படுவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் ஒலிவ மரத்தை உழுக்கும் போது நுனி கொம்பிலே 2-3 காய்களும், காய்க்கிற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீண்டு இருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இங்க இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம், நீங்கள் நிறைய கிராமத்தில் இருக்கிறதுனால உங்கள் நிறைய மரங்கள் இருக்கும். புளியா மரம் அதை உழுக்கினா எல்லாம் உளுந்துடும். லேசாக இருக்கிறதுலாம் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும்தான் என்ன பண்ணும், அது இருக்கும். அதே போல் தேவனுடைய நாட்களை ஒப்பிட்டு சொல்லப்படும் போது, ஆனால் ஒலிவு மரத்தை ஒழுக்கும் போது நுனிக்கொம்பில் 2-3 காய்களும், காய்க்கிறது கிளையில 4-5 காய்களும் மீதியாக இருப்பதை போல அது பின்பறிப்பு கொஞ்சம் மீதியாக இருக்கும் என்றும் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக அந்திகிறிஸ்தை விட்டு ஒரு உழுக்குகிறார். எல்லாம் சிதறி ஓடி போய்விடும். நுனிக்கொம்பில் இருக்கிற 1-2 காய்களும் கிளையில் இருக்கிற 4-5 காய்களை மீந்திருப்பது போல பின்பறிப்பு என்று சொல்ல தேவனுடைய வருகைக்குள்ளாக அவர்கள் மாத்திரம்தான் மீந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பலமுள்ள போராட்டத்தை நடைமுறைப்படுத்தி தேவன் தன் ஜனங்களை மீட்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம்.
ஏசாயா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோட வாசிப்போம். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளும் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மனிதனாய் இருந்தாலும் அவர் மீதியா இருப்பற மாத்திரம் திரும்புவார்கள். தேவ ஜனங்கத்தை ஒப்பிடுகிறார். மணல் தனையா காணப்பட்டாலும் அதுல மீதியா இருக்கிற மாத்திரம்தான் மீட்கப்படுவார்கள். அதனால் நாம் நாட்கள்ல தேசத்தின் எண்ணெய்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜனங்களுடைய எண்ணெய்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மணல் தனியாக உலகளவில் நாம் காணப்பட்டாலும் மீட்கப்படுகிறவர்கள் மீந்திருப்பவர்கள் மாத்திரம் என்று சொல்கிறது. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அறிவோம். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை. ஆசிரியன் வனாந்தரத்துக்கு தக்கதாக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதை கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரண்மனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்திருந்தார். ஒலிவு மரத்தை ஒழுக்கும் போது, திராட்சை பழ அறுத்து தேரும் போது பின்பருப்பி கொஞ்சம் மீதியா இருப்பது போல தேசத்துக்குள்ள இந்த ஜனங்கள் நடுவிலே கொஞ்சம் மீந்தி இருக்கும். அவர் சத்தப்பட்டு கம்பியிருப்பார்கள். கர்த்தருடைய மகத்தின் மீது சமுத்திருந்து ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரே வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேல கர்த்தரின் நாமத்தையும் சமுத்திர தீவுகளிலும் மகிழ்மைப்படுத்துங்கள். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், ஆமோசு தீர்க்கதரிசி மூலம் அறிவிக்கிற பிரகாரம் கடைசி கால மீட்பு என்பது 10:1 என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த போது மனவாட்டிக்கு பொருந்தாது, வெளியில் இருக்கிற சபைகளுக்கு பொருந்தும். ஆவிக்கிற சபை என்று சொல்லுகிறேன், இயேசுவை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக தேவன் கடைசியாக மீட்டுக்கொள்ள போகிற மீட்பு என்பது 10:1. நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இருதயமே வெடிச்சிடும். ஒரு சபைக்குள்ளாக 100 பேர் இருக்கிறாங்க, அதில் 10 பேர் மீட்கப்படுவாங்க. எவ்வளோ பெரிய அவலமான நிலை! கிறிஸ்துமாருக்கு அந்த நிலை நோய்க்கு தான் நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சத்தியத்துக்கும் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் தூரமாக தேவனை விட்டு வெளியே தான் இருக்கிறாங்க. அந்த பைபிளுக்கு கிறிஸ்துவ மண்டலம் முழுவதுமே வெளியே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்தில் மனவாட்டியானவள் தான் எப்படி நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லை நமக்கு அந்த நிலை தான். தேவனை உறுதியாக பற்றி கொள்ளாமல் சத்தியத்து சபைக்கும் பயந்து ஒரு வார்த்தைகள் நாம் கீழ்ப்படியாமல் போனால் நாமளும் அதே நிலையை காணப்படுவோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 1000 பேர் 100 பேரும் 100 பேரில் 10 பேர் மாத்திரம் மீந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற அந்த வேத வசனத்துல அங்க சொல்லுகிறார், பெத்தேலுக்கு போகாதீர்கள், கில்காவுக்கு போகாதீர்கள், பேர்சாவுக்கு போகாதீர்கள், என் வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். இந்த பெத்தேல் கில்கால் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சாதான் இந்த நிலைகள் என்னன்னா அறிந்து கொள்ள முடியும். பெத்தேல்லாம் என்ன, கில்காலாம் என்ன, பேர்சபன் என்று அதை அறிந்தால் தான் நாம் தெய்வ சமத்துக்களாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும். வாசிப்பு பெத்தேல் என்பது என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் மட்டும் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்க பெத்தேல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது. தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை பெத்தேல் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 வாசிப்பான். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமானபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது.
என்றார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்காயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் 17 வாசிப்போம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இங்க இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் யாக்கோபு பெயர்சபை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போய் பிரயாணம் பண்ணினார். இங்க பார்த்தீங்கன்னா பெயர்சபா இதெல்லாம் வரும். தான் தங்கியிருக்கிற இடம், அந்த இடத்தை விட பிரயாணத்துக்கு கடந்து போகும்போது இங்க வருகிறான். ஒரு சொப்பனம் காணுகிறான். அந்த சொப்பனத்தில் ஒரு வேணி இருப்பதாகவும் அதில் வானத்துக்கும் பூமிக்கும் காணப்படுவதாக பார்க்கிறோம். அந்த இடத்தை பார்த்தா வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த ஸ்தலத்தில் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தை தான் பெத்தேல் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதில் பெத்தேல் என்பது தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். கில்கால், யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்பது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களே தன் நிந்தையிலிருந்து நீக்கப்பட்ட இடத்தை தான் கில்கால் என்று சொல்கிறார். அதில் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இங்கே சொல்லப்படுகிற கில்கால், பெத்தேல், பெயர்சபாலம் தேவனோட வாசம் பண்ணக்கூடிய இடம், நம்முடைய துக்கங்களை பாடுகளை நீக்கின இடம், நமக்கு ஒரு விடுதலை கொடுத்த இடத்தை தான் இறைசன் 3 ஊர்களை சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்ட நின்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்பட்டது. அதில் பெயர்சபால், கில்கால், பெத்தேல் என்பதும் தேவன நிந்தைகளை நீக்கின ஒரு இடம். தேவ சமூகத்தில் விடுதலை கொடுக்கப்பட்ட இடம், தேவன் வாசம் பண்ண இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் போகாமல் என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அதில் நியாயாதிபதி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து வந்து, நான் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகேசுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட உங்கள் பிதாக்களுக்கும் ஆணையிட்ட தேசம் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றார். அதனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற கில்கால், பெத்தேல், பெயர்சபா என்கிற தேவன் விடுதலையாக்கப்பட்ட ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணின ஒரு இடம், நாம் நிந்தைகளை மாற்றி கொடுத்த ஒரு இடம். இப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க என்று சொல்லுகிறார். இதோடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை புரிந்தாதான் ஏன் கடவுள் கடைசி காலம் சொல்லுகிறார், தேவன் வாசமான ஸ்தலம் பெத்தேல் என்று சொல்லுகிறார், நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தை நீக்கின இடம் கில்கால் என்று சொல்லுகிறார், உங்களோட உடன்படிக்கை பண்ணின இடம் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இடத்தை விட்டுட்டு நான் சொல்லுகிற வார்த்தைக்கு ஓடுங்கள். நாம் தொடர்ந்து இறை சமூகத்துக்குள்ளாக கடைசிக்காக தெய்வ சமூகத்தை எடுத்துக்கொள்ள போற எதிர்பார்த்துக்கோ நம்மளோட வாழ்க்கையில இறைமார்க்கு நம்மை குறித்து என்ன திருவுளம் பற்றுகிறது, அது அறிந்து நாம் கடந்து போனால் நாம் சரியாக வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம்.
கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்கிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். நாம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக கடைசிகால் தேவ சாமத்தை எடுத்துக்கொள்ள போறேன் என்பதற்கு 2 ஆதாரங்களை நடைமுறைப்படுத்துகிறார். 1 Corinthians 15:51 சொல்லுகிற பிரகாரம் வாசிப்போம். 1 Corinthians 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதப்படும் போது, நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு நிமிஷம் ஒரு இமைப்பை நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்பிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவரும் இயேசு மீண்டும் 2ஆம் முறை வரும்போது நம்ம எல்லாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், மரணத்தை நாம் ஜெயிக்கும்படி என்று சொல்கிறார். லாசரை ஒப்பிட்டு, லாசரு மரித்த 4ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உயிர் கொடுத்த தேவன், அதேபோல கடைசி காலத்தில் இருக்கிற மனிதர்கள் மரணத்தை நாம் ஜெயிக்கும்படி என்று சொல்கிறார். இப்படிலாம் வேதத்தில் எழுதியிருந்தாலும் வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியங்களை உறுதிப்படுத்த வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்த மனிதர்களை ஏனோக்கு என்பவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான், எலியா என்பவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த 2 மனிதருக்குள்ளாக ஒரு 3 சாட்சிகள் இருக்கிறது. ஏனோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் 7ஆம் தலைமுறையில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அவன் 300 ஆண்டுகள் தேவனுடன் சஞ்சரித்தான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவது முன்பாக சாட்சி பெற்றான். இந்த 3 ஆதாரங்களாலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதேபோல எலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனும் தேவனுடன் சஞ்சரித்தவன், இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு சாட்சி பெற்றவன், தேவனுடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அல்ல, தேவ சமூகத்துக்குள்ளாக புதிய ஏற்பாடுகளில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்பி நாட்கள் கிறிஸ்துவ ஓடிக்கொண்டிருக்கு. அதன் சாட்சி பார்த்து அந்த 3 நிலைகள் உருவாக்கப்படுவதாக பார்க்கிறோம். இங்கே எலியா மாத்திர பார்க்க போகிறோம். எலியா பார்த்தினா கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போக சொல்கிறார். பெத்தேல் வந்து எரிகோவுக்கு போக சொல்கிறார். எரிகோவில் வந்து யோர்தானுக்கு போக சொல்கிறார். ஏன் இந்த எடுத்துக்கொள்ள போகிற எலியா ஏன் 3 இடத்துக்கு மாற சொல்லுகிறார்? கில்காவில் இருந்தபடி எடுத்து போயிடலாம். கில்காவில் வந்து பெத்தேல், எரிகோ, யோர்தான், இந்த 3 இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவனை தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம், இறை சன்னிதானம் இந்த நடைமுறைப்படுத்துகிற கில்கால் என்று சொல்லப்படுகிற நம்மளை விடுதலை ஆக்கின கிரியை செய்து நம்மை உதவி செய்த தேவன் அந்த கில்கால் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு அவன் தேவன் வாசமுணர பெத்தேலுக்கு போக வேண்டும். பெத்தேலுக்கு கடந்து போன பிறகு அவன் அடுத்தபடியாக எரிகோவை கடந்து போகிறான். யோர்தானை கடந்து போய் அவன் தேவத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்பதை நான் பார்த்து கொள்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தன் சொந்த வீட்டுக்கு, பெத்தேலி வீட்டுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்த பிறகு எரிகோ என்பது யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நீங்களா பார்த்தீங்கன்னா தெரியும். தான் கானான் தேசம் போவதற்கு முன்பாக எரிகோ எங்க ஒரு பட்டணங்கள் குறுக்க நிற்கிறது. அந்த பட்டணத்தை நான் இடித்து தான் கடந்து போனால் போக முடியும். இப்போ பெத்தேலுங்கிற சொந்த வீட்டில் காணப்படுற தன் ஜனங்கள் இதை தேவன் கில்காலை விடுதலை ஆக்கினார், தேவனை தேடுகிற பின்பற்றுகிறோம், நமக்கு அதோட போராட்ட பிரச்சனை முடிஞ்சது என்று அர்த்தம் அல்ல.
தன் பெத்தல தன் தேவனுடைய வேலை தேடினாலும் எரிகோ போன்ற போராட்டங்கள் எந்தைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா நம்ம காணாம தேசம் போகணும். அப்படிப்பட்ட எரிகோவை நாம் தேவன வார்த்தை ஆசானை உதவி கொண்டு அங்கு நாம் உடைத்து போடுகிறோம் என்று பார்க்கிறோம். அடுத்து யோர்தானு போல் சொல்லுகிறார். மழைக்காலங்கள், அறுவடை காலம் இருக்கிற தண்ணீர் புரண்டு போகிறது, அது கடந்து போகணும். அப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே பெத்தேலியாகிய தன் திருச்சபையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட எரிகோ போல யோர்தான் போல போராட்டங்கள் நிந்தைகளை கடந்து வந்தாலும் அதையும் நாம் தாண்டினாதான் போக முடியும் என்பதற்கு உதாரண தத்துவமாக எழுதி வைத்திருக்கிறார். இல்லைன்னா எலியாவை அங்கே கொண்டு போய் எடுத்துக்கொண்ட வேண்டிய அவசியம் இல்லை. கில்காவிலிருந்து தேவன் என்ன பண்ணலாம், அங்கே தன் ரதங்களை பிரித்து எடுத்து போனவர், சூழலுக்காக எலியா கடந்து போனவர் கில்காவிலிருந்து எடுத்து போயிருக்கலாம். அப்படி அல்ல வேத திட்டம். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பசு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறார். அதன் பிறகு அவனை மீண்டும் தேவசம் நிலைத்திருப்பதற்காக தான் பெத்தேல் எங்க தன் சபைக்கு கொண்டு போகிறார். சபையில் இருக்கப்படும் போதும் எரிகோவும் யோர்தான் போல போராட்டங்கள் உண்டாகும். தேவனுடைய ஆலோசனையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவன் ஜெயித்து கடந்து போனது போல நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று தேவன் எழுதியிருக்கிறார். அதில் மனவாட்டி என்பவள் இயேசு சந்திக்கு எதிர்கொண்டு போகிற நாம் எல்லாம் சரியான நிலைகள் கடந்து போக வேண்டும். நாம் தெய்வ திட்டத்தை சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி நீங்கள் காணப்படவிட்டால் நாம் தெய்வத்தை என்ன பண்ணுவோம், எழுந்து போய்விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளை காணப்பட்ட தேவ ஜனங்கள் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் மீண்டும் ஆமோஸ் தீர்க்கதரிசிப்போம் 5ஆம் அதிகாரத்துக்கு 4-5 வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அதுக்கு முன்னாடி 2 வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபொழுதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 5 வசனம் வாசிப்போம். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலையும் சேராதீர்கள், பெயர்செபாவுக்கு போகாதீர்கள். இங்கே புரிஞ்சு கொள்ளணும், எலியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் இங்க அப்படியே மாறா இருக்கிறது. அங்க என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருவமடையான தேவசம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா கில்கால் வந்து பெத்தேலுக்கு போகிறான், பெத்தேல் வந்து எரிகோவுக்கு போகிறான், எரிகோ வந்து யோர்தான போய் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இங்க என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பெத்தேலை தேடாதீங்க, கில்காவில் சேராதீங்க, பெயர்சாவுக்கு போகாதீங்க என்று எந்த இடத்தை மையப்படுத்தி நீ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா கடந்து போனாரோ அப்படி நீங்க போனீங்கன்னா அடைய முடியாது. ஆனால் நாட்கள அடிமைத்தனமாக்கிய எய்த்து தேசத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினாலும் அதிலிருந்து நீங்க மீட்கப்பட்டு 247 நாடுகளும் அடுத்து எங்க போறாங்க, பெத்தேலுக்கு போறாங்க, தேவன் வாசம் பண்ணுகிற சபை என்று சொல்லி. அதன் பிறகு பெயர் சபை என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட 3 இடங்களும் தேடாதீங்கன்னு சொல்லிட்டார். இதுல என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற வண்ணமாக கடைசி காலம் என்பது தேவனோட வார்த்தையை தேடுங்க, அதான் முக்கியம். இப்போ தேவனோட வார்த்தை எதை பெத்தேல் என்று சொல்லுகிறார், எதை கில்கால் என்று சொல்லுகிறார், எதை பெயர் சபை என்று சொல்ல அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் தனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு ஆலயத்தை கட்டி அதை பெத்தேலாக இவர்கள் நினைக்கிறார்கள். ஏதோ விடுதலை ஆகிட்டோம், யோர்தானை ஜெயித்துட்டோம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இறைமார்க்கம் கடைசி காலத்து கொண்டு போகிற நிலை பிரகாரம் அவர் நினைக்கிற பிற தன் பெத்தேல இருந்தோ எரிகோவில் இருந்தால் நீங்க போகவே முடியாது. இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் எங்கே போக தேவனோட வார்த்தைக்கு போங்க. இப்போ தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது என்பதுதான் முக்கியம். கடைசி காலத்தில் தேவனோட வருகை எதிர்கொண்டு போக, தேவனை சந்திக்க, இயேசுவனை கடந்து போகப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பெத்தேல பெயர்சலை கில்காவில் இல்லாமல் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்த பிறகும் வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம்.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குடல கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமன் என்று சொல்ல கேட்டேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது எலியா ஏனோக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவங்களுடைய சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை, 7ஆம் தலைமுறை என்று பார்க்கிறோம். அவன் எடுத்துக்கொள்வது முன்பாக அவன் சாட்சி பெற்றான். அதே போல இறைமார்க்கம் சொல்லப்படுகிற 7ஆம் தலைமுறை என்பது நாம் ஒரு நாட்கள் 1000 ஆண்டுகள் என்று சொல்லி 6000 ஆண்டுகள் முடிந்து 7000 ஆண்டில் துவங்கி கொண்டு இருக்கிறோம். 7ஆம் நாட்கள் என்று சொல்லுகிற 6000 ஆண்டுகள் முடிந்து 7000 நாம் தேவன் நாம் சந்திக்க ஆயத்தப்பட போகிறோம். அவருடைய ஆயத்தப்படுக போகிற நாம் அங்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் அடையப்படவிட்டால் நாம் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இறைமார்க்கம் தேவன் சமூகத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிற நாமெல்லாம் தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கப்பட வேண்டும். வேதம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. அப்படி ஒரு நிலைகளுக்கு கடந்து போய் தான் இங்கே இயேசு கிறிஸ்து வருகை என்பது ஒரு மணவாளனாக வரப்போகிறார். இதான் கருத்தோட வார்த்தை. கடைசி காலத்தில் தேவன் தன் சொந்த குமாரனை எப்படி அனுப்புகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணவாளனாக அனுப்புகிறார். கடைசி காலம் இருக்கிற சபை தன் மனவாட்டியாக ஆயத்தப்பட வேண்டும். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் முத்தமியே ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரதிகள் அவளை கண்டே வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவரை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கும் இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை இங்க நாம் பார்க்கிறோம். ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் கன்னிகைக்கு தொகையிலே என் புறாவை என் உத்தமி ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு வாழ்த்தினார்கள். ராஜஸ்வரும் மறுமணியாட்டி அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடியல் பறங்கு படைகள் கெடியும் அவளா அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார் என்று பார்க்கிறோம். கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிற மனவாட்டியானவள் என் புறாவே உத்தமியை ஒருத்தி என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பார். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரமும் உள்ள கிரீடமும் இருந்தது. அன்றி ஒரு அடையாளத்தில் வானத்தில் யோவான் பார்க்கிறார். ஒரு பெண் காணப்படுகிறாள். அவள் சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களில் சந்திரன் இருந்தது. அவளுடைய சிரசில் இப்படியாக ஒரு கிரீடம் சூட்டப்பட்டது. அதில் 12 நட்சத்திரங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவள் ஒருத்தியே. அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். சந்திரன் சொல்ல உறுதியாக கடந்து போகிறாள். எத்தனை பள்ளங்கள் மேடுகள் வந்தாலும் தன்னை வீழ்த்த முடியாமல் உறுதியா இருக்கிறாள். அவள் 12 அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ளாக ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை அடைகிறாள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எலியா ஏனோக்கு தேவன் ஒப்பிட்டாலும் கடைசி கால கர்த்தரோட வார்த்தைக்கு ஓடுங்கள். பெத்தேலுக்கு போகாதீர்கள், கில்காவுக்கு போகாதீர்கள், பேசாவுக்கு போகாதீர்கள், கர்த்தரோட வார்த்தையை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் கடைசி காலத்துல ஒரு நாளுக்கு நமக்கு அடைக்கலமாய் இருந்த சபை, அடிமைத்தனத்து விடுதலையாக்கப்பட்ட கில்கால், தேவன் வாசம் பண்ண நாம குடியிருக்க செய்த பேசவல் இருந்தாலும் அது எல்லாம் நாம் இழக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் கடைசி காலத்தை நாம் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறி போகும். தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் தொழுது கொள்கிற ஸ்தலம், அவர் நாம் தங்கி இருக்கிற இடமெல்லாம் பாழா போக போகிறது. தேவனே உங்களுக்கு இப்படியாக நேரடியாக போஷித்து நடத்துகிறார்.
வனாந்தரத்தை 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் நடத்தினது போல நம்மை அவர் நடத்த போகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற கடைசிகள் என் உத்தமியை ஒரித்தேறு சொல்ல மனவாட்டியானவள் தன்னை போஷித்து நடத்துவாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கடைசி காலத்தை எதிர்பார்க்கிற சபையை நம்மளை கைவிட போகிறது. அடிபதனை வீட்டிலிருந்து காப்பாற்றப்பட்ட கிளுகால் கைவிட போகிறது. தன் கொடுக்கப்பட ஒரு குடியிருக்கும் ஸ்தலம் பெயர் சவால் கைவிட போகிறது. எல்லாம் கைவிடப்பட்டபடியாக நாம் தன்னு தனித்து விட போகிறோம். தேவன் தன் மனவாட்டியை கொண்டு போஷித்து நடித்தபடியாக தன்னை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்கிறது. வெளிப்படுத்த 21 அதிகாரம் 9-10 வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். பின்பு கடைசியான 7 வாதைகளை நிறைந்த 7 கலசமுடைய அந்த 7 தூதர் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியான மனைவியத்தை மனைவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் பரிசு நகரத்தை பரலோகத்தை விட்டு இறங்கி வர காண்பித்தார். ஆனால் இறைமார்க்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தன் சரீரமாக மனவாட்டியை ஒப்பிடுகிறார். அது புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் என்று சொல்லி அதுவே தன் மனவாளுக்கு மனவாட்டியாக காணப்படுவதாக சொல்லுகிறது. அல்ல இறைமார்க்கம் சொல்லுகிற நம்மை அடிமதனத்து விடுதலையாக்கப்பட்ட கில்கால், தேவனை தொழுது கொண்ட சபை, நம்ம குடியிருக்க கொடுக்கப்பட்ட பேர் சபா, 3 நாம் இழக்கிறோம். இது 3ம் இழக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நமக்கு அடைக்கலமாக இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. ஆனால் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக யாரும் கிரியை செய்யக்கூடாம ஒரு ஆக்காலம் வருகிறது. இந்த ராக்கால் தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள், அவர் என்ன சொன்னது என்று நடைமுறைப்படுத்தினால் நாம் பிழைப்போம் என்று சொல்லப்படுவதா பார்க்கிறோம். ஆனால் அந்த மகத்துவங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். காலத்தின் கட்டாயம் என்னது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளப்பட ஒன்றுமே நீங்கள் அறிய முடியாது. ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு அடைக்கலமா சபை இருந்தது, தேவனுடைய வாக்கு உதவி செய்தது, ஒரு குடியருக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். அது எல்லாம் இழக்க போவது என்றாக வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். அவர் எப்படி நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டும், நாம் எப்படி காப்பாற்ற போகிறோம், நாம் எப்படி உதவி செய்ய போறோம் என்று சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் கடந்து போய் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 11 அதிகாரம் 11 வாசிப்போம். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரேசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயரிலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்பவும் 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்குள்ளே ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலின் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசையுமெங்கிருந்து கூட்டுவார். எப்ராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாய். அக்காலத்தில் ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசை எத்தியோப்பியிலும் பெர்சியாவிலும் சினேயரிலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலை துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிறைக்கப்பட்டவர்களையும் பூமி 4 திசையிலிருந்து கூட்டுவார் என்று பார்க்கிறோம். தேவ ஜனங்களை எதிர்த்த பகைத்த துன்படுத்தின எல்லா ஜனங்களுக்கு முன்பாக 2ஆம் விசை தன் கரத்தை நீட்டி ஒரு கொடியை கொடுத்து இஸ்ரவேலை துரத்துண்டவர்களை என்ன பண்ணாரு, அவர் ஒன்று கூட்டுகிறார் பூமியுடைய 4 திசைகள் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அங்க சொல்லப்படுகிற தேவனுடைய வாக்கு கொடுக்கிறார். 1000 பேர்ல 100 பேரும், 100 பேர்ல 10 பேரும், 10 பேர்ல ஒருவரும் நான் கடைசி காலத்தில் நான் கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதான் தேவனுடைய நாட்களை எதிர்பார்க்கிறதும் அவர் வருகை சந்திக்க ஆயத்தப்படுவதும் நல்லதுதான். ஆனால் அதை தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவ தீர்மானம் நமக்கு என்ன நடைமுறைப்படுத்த அறிந்தாதான்
அதை நாம் அணிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் இஸ்ரவேலே அவள் விழுந்தாலே, கன்னிகை எப்படியாக அவள் இடறிப்பானாலே என்று அங்கே தேவன் மனவேதனைப்படுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் சத்தியத்துக்கும் சபைகளுக்கும் முரண்பட்டு தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதனாலே இப்படிப்பட்ட நிலைகளை அவளுக்கு உருவாக்கப்படுவதாக என்று சொல்கிறது. அதனால் காலத்தை நாம் நடைமுறைப்படுத்தி இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் தேவ தீர்மானம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27, 28 வாசிப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பை பொய்யும் நடப்பதுமாகிய ஒன்றில் அது பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய 1000 வருஷ ஆட்சிகளை, தேவனுடைய வரிகளை எதிர்க்கும் என்ற விஷயங்களை, இந்த நிலைகளை சொல்லுகிறார். தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யும் இப்படி செய்கிற ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவ நிலைகளை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நிலைகளை இருக்குன்னு சொல்லி. ஒருவன் கூட போக முடியாது. அந்த நிலைகளை இருந்து கொண்டு அல்ல தெய்வ சமூகத்தில் இயேசு இன்னைக்கு வந்தாலும் நான் பறந்து போயிடுவேன், ஏசாவா பறந்து போயிடுனெல்லாம் பொய் வேஷம் போட்டுக்கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்ல இறைமாருக்கு நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒரு பொண்ணை அக்னிலால் புடமிடுவது போல வண்ணான் தன் சவுக்காரத்தில் நெய்யம் சோப்பு போட்டு புடைத்து துடைத்து எடுத்தாதான் அது சுத்தமாக ஆகும் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட மனிதன்தான் தீட்டும் பொய்யும் அருவருப்பிலிருந்து ஜெயம் கொள்ள முடியும். அப்படி காணப்படாம எந்த ஒரு மனிதனும் அதை நாம் அடைய முடியாது. ஆனால் கிறிஸ்து மண்டலம் கர்சிக்கிறார்கள், இயேசு போவதால் பறந்துருவான்னு சொல்லிட்டு. இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாகிய 3 ஆண்டு காலத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தி பெத்தேலை இழக்கிறோம், கில்காவில் இழக்கிறோம், பெயர் சபை இழக்கிறோம். உங்களை இழக்க செய்து தேவட வார்த்தையை உங்களை போஷித்து நடத்தி உங்களை பூர்ண சர்க்குரா உருவாக்கி தேவன் உங்களை சந்திக்க ஆயத்தப்படுவார் என்று சொல்கிறது. அதான் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற இந்த பூமியில காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பு பெத்தேல் நமக்கு அவசியம், கில்கால் அவசியமா இருந்தது, பெயர் சபை அவசியமா இருந்தது. ஆனால் தேவன நாட்கள் வெளிப்படும் போது அது 3 நாம் இழக்கிறோம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தை தேவன் மையப்படுத்தி வைத்திருப்பதனாலே காலங்களும் சமயங்களும் அறிந்து இறைமார்க்கம் எதிர்பார்க்கும் நம்ம தன்னை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 2 வாசிப்பான், 1 வாசிப்பான். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்கள் குடும்பம் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். எல்லா ஜாதி அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு போது நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி நமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் ஒரு பாதைகளில் நடப்போம். என் சீரோந்த வேதமும் எருசலேமும் கர்த்தர் வசனம் வெளிப்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் தன் சரீரமோ சபையும் எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். நமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்று சொல்லுகிறது. வலது பக்கம் இடது பக்கம் விழுந்து விடாமல் உன் போதகளுடைய சத்தம் கேட்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைசமுக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பப்பட வேண்டும். தன் மனவாட்டி ஒத்துமையை ஒருத்தி என்று சொல்லுகிறார். அவள் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருப்பார். எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சமூகம் தேவனுடைய நாட்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக
நாம் நம்பி இருக்கிற பெத்தேல், நாம் குடியிருக்கிற பெயர்சபா, நாம் அடிமைதனத்தை விடுதலையாக்கப்பட்ட கில்கள் எல்லாம் இழந்து போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள், அங்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொடுப்பார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். 1000 பேர்ல 100 பேர், 100 பேர்ல 10 பேர், 10 பேர்ல ஒருவராக நான் தேவ சமூகத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகம் நம்ம இப்படிப்பட்ட நிலைகளை வைத்திருப்பதனாலே கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பிரகாரம் போதும் என்ற மனமே பிரதானது. இருக்கிற நிலைகளை வைத்து தேவ சமூகம் கடந்து போவதற்கு நோக்க திட்டம் என்ன? தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அவர் சமூகத்துடைய நிலைப்பாடுகள் என்ன என்று நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து உலகத்தை நேசித்து நீங்கள் கடந்து போனீங்கன்னா மெய்யாகவே நாம் தேவ திட்டத்தை இழந்து போய்விடுவோம். தேவன் நம்ம எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி முடிசூட்டப்பட வேண்டும் அவர் தெளிவாக தெரியும். அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். நம்ம இருக்கிற வறுமை இல்லாம விளைவினங்கள் வியாதிகளை வைத்து நாம் தேவ சமூகத்தை நினைவு கூர்ந்தீங்கன்னா நாம் இறை சமூகத்தை நாம் இழந்து போய் விடுவோம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவ சித்தம் என்ன, அவர் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் அறிந்து வேதத்தை ஆராய்ந்து தேவ சமூகம் காத்திருந்து நாம் பலன் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி கடந்து போய்தான் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு ஜெயங்குளர் வாழ்க்கை நாம் அடைய வேண்டும். திரும்பி ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். இந்த வசனத்தை வாசித்து ரொம்ப பழம்பி போயிட்டேன். ஒரு நாள் 2 ராஜாக்களை சொல்லுகிறார். எலியா பெத்தேலுக்கு போனார், எரிகோவுக்கு போனார், யோர்தானை போனார் என்று சொல்லி அது அர்த்தம் புரிந்து கொண்டானா இங்க பார்க்காம பெத்தேலுக்கு போவாதுங்கிறார். ஏன் பெத்தேலுக்கு போவானான்னு சொல்றாரு? கில்கால் அடிமை வீட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார், அங்க போகாதுன்னு சொல்லுகிறார். பெயர்சபா நீ குடியிருக்கிற ஒரு ஸ்தலம். அது கடைசி கால தெய்வ திட்டம் என்பது இது எல்லாம் பாழா போகும் என்று சொல்லுறாங்க. வசனம் அதை தெளிவா சொல்லுது. 5ஆம் வசனம் மீண்டும் வாசிப்போம். பெத்தேலை தேடாதீங்கள், கில்காவிலும் சேராதீங்கள், பெயர்செபாவுக்கு போகாதீங்கள். கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகும். கர்த்தரை தேடுங்கள், அப்போதும் பிழைப்பீர்கள். அல்ல கடைசி காலம் நாம் தேவனை சந்திக்க போகிற நாட்கள்ல நமக்கு அடைக்கலமாக இருந்த பெத்தேல் பாழா போகிறது. அடிமைதனத்தை விடுதலையாக்கப்பட்ட நிலை மாற்றப்படுகிறது. நீ குடியிருக்க பெயர்செபால் இழக்க போகிறாய். ஆனால் தேவனை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை கெஞ்சுங்கள், நாம் பிழைப்போம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 3 வசனத்தை வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி எரியும். அது நாம் எஸ்ஐக்கள் சொல்லுவார், கடைசி நாட்கள் கோபம் பற்றி எரியும் சொல்லி. அது தேவனுடைய நாட்கள், நியாய தீர்ப்பு நாட்கள். வெளிப்படுத்தி சொல்லுகிற பிரகாரம் 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலச பூமியில ஊற்ற போகிறான். இந்த பூமி இப்படியாக ஒரு சமூகத்தோலாக அதிர போகிறது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறது. அவனவன் வழிகளுக்கு தக்க நான் நியாயத்தீர்ப்பு என்று சொல்கிறார். அதனால் காலத்தின் கட்டாயத்தில் நாம் காணப்படுவதனாலே இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். நம்மை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார், நம்மை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன சொல்லுகிறார், இதை நம்பி நாம் கடந்து போகப்படும் போது
அவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதெல்லாம் ஒரு கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். பூமியின் நிறைவுபடியாக அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. பூமியுடைய 4 திசையில கூக்குரல் சத்தம். இனிவரும் நாட்களில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள காலத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம தேவனை தேடுங்கள். அவருடைய வார்த்தை மாத்திரம் உறுதியை பற்றி கொள்ளுங்கள். ஏன்னா அவர் இல்லாமல் உருவாக்குற தேவன். மனிதன் அப்பத்தின் மாத்திரமல்ல, தேவனை வாழ்ந்து ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பார். என் சொல்லாக நான் கட்டளையிட்ட நிற்கும் என்று சொல்கிறார். ஆனால் நம்ம கடினமான காலத்துக்குள்ளாக இருப்பதனாலே இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். அவர் மணவாளனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தன் மணவாட்டியை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தப்படுகிறார். யாக்கோப்புக்கு இக்கட்டமான காலம் இருந்தாலும் தன் ஜனங்களை அவர் காப்பாற்றி தீர்வேன் என்று சொல்லுகிறார். பூமி முழுவதுக்கும் நம்ம சார்ந்திருக்கிற குடிகளுக்கும் ஒரு பலமுள்ள காலம் இருந்தாலும் தேவன் நம்மை காப்பாற்றி தீர்வேன் என்று சொல்கிறார். அதற்கு உதாரண தத்துவம் தான் நம்முடைய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நமக்கு உதாரணம். எகிப்தில் உண்டாகிற எல்லா தீமைகளுக்கும் தன் சொந்த ஜனத்தை மீட்டு கொண்டார். ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். பகலிலே மேகசம், இரவு அக்னி சம்பத்தை கொடுத்து உங்களை கானான் தேசம் கொண்டு சேர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலமெல்லாம் கிடையாது. இது ஒரு கடினமான காலம். அதை விட கம்மியான காலம்தான். தேவனுடைய வார்த்தை நீங்கள் தேடும் போதும் எல்லா நிலைகளிலும் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி தேவனை திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.